ஒரு நட்பு பற்றியான நண்பர்கள் பற்றியான ஒரு கதை. கடலும் நண்டும் நண்பர்களாக இருந்தாங்க. எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எந்த சூழ்நிலையும் ஒரு பிடிப்பு ஏற்பட்டா, ஒரு அந்த ஒரு விபத்துல வர்றது தான் அந்த நட்புன்றது. அப்ப இந்த மாரி ஏதோ ஒரு இதுல இவங்க 2 பேரும் நண்பர்களா இருக்கிறாங்க. அப்ப இந்த நண்டு வந்துட்டு உலகத்துல வந்து அங்க இங்கேயும் சுத்திட்டு ஈவினிங் வரும்போது, அந்த கடல்ல வந்துட்டு அது நடக்கிறது எல்லா விஷயங்களையும் சொல்லுமா, ஷேர் பண்ணுமா. அப்ப அந்த கடல் வந்துட்டு அது அங்க நடக்கிறத சொல்லுமா. இப்படியே 2 பேரும் சந்தோஷமா போய்க்கிட்டு இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா போய்க்கிட்டு இருக்கும்போது, நண்டுக்கு ஒரு சந்தேகம். அது அழகான ஒரு சூடு பதிச்சுட்டே அந்த மண்ல நடந்து போகும் இல்லையா? அந்த மாரி போகும்போது, பின்னாடி அந்த அலை வந்து எப்பவுமே அந்த சுவடுகளை அலைச்சுக்கிட்டே வந்துருமாம். அப்ப இதுக்கு திரும்பி பார்க்கும்போது, அது கூண்டுக்குள்ள போயிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சுவடுகள் இருக்காதாம். டெய்லியும் ஏன் இந்த மாரிலாம் பண்ணுது இந்த கடல் அலை? அப்ப நம்ம நடந்து வரோம், இதெல்லாம் நடக்க முடியல. கால் இல்ல அப்படின்னு ஒரு ஆதங்கத்திலயோ, பொறாமையில செய்யுதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்டுக்கு ஒரு மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்ப இது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமா? வேணாமா? எல்லாத்துக்கும் மனித இயல்புக்கு ஒண்ணு தானே. என்னடா நம்ம ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படிலாம் பண்றாங்க நம்ம யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி அந்த நண்டு யோசிச்சிருக்கு. அப்ப இது எப்படி செக் பண்ணலாம்? எப்படி பார்க்கலான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு நண்டு அந்த வழியாவே சூட பதிச்சுட்டே போயிட்டு அதோட கூண்டுக்குள்ள போயிருக்கு. இந்த சூட வந்து அந்த அலை அலைக்கல. அப்ப நம்மள மட்டும் தான் இது ஏதோ கெட்ட இதோட பாக்குது அப்படின்ற மாரி இந்த நண்டு முடிவுக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இந்த நண்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க நண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த வழியா ஒரு நரி போச்சாம். அப்ப நரி போம்போது அந்த சூட பதிச்சுட்டே போன அந்த நண்ட பின்னாடியே அந்த சூட பார்த்துட்டே போயி, அந்த நண்ட சாப்பிட்டுருச்சாம். அப்பதான் இந்த நண்டுக்கு புரிஞ்சுச்சாம், நம்மளோட சூடுகள அழிச்சதுக்கான காரணம் இந்த மாரி வேற ஏதோ விலங்குகள் வந்து நம்மள சாப்பிடக்கூடாது, நம்மள பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே இந்த மாரி செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு புரிய ஆரம்பிச்சுச்சாம். அப்ப நட்புன்றது எப்படி அப்படின்னாக்கா, நம்ம நண்பர்கள வந்து எப்படி நினைக்கிறாங்க, நம்மள நல்லவங்களா, கெட்டவங்களா நினைப்பாங்க. அந்த இது இல்லாம, நம்மள எப்படி வேணா நினைக்கட்டும், நம்ம நண்பர்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது பேரு தான் உண்மையான அன்பு. இந்த மாரி அன்பான ஒரு நட்புள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாருக்காவது இருக்கா? உங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. பை. டேக் கேர்.